ஹாய், நான் உங்க மீனா. சுரேந்தர் லோகநாதனோட யூடியூப் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மனசுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க. ஏ சாதனா, உன்னை காப்பாற்ற வேண்டிய கடவுளும் நான் தான். உனக்கு பூவும் பொட்டு வச்சு உன் கழுத்துல தாலி கட்டி கணவனாக போறதும் நான் தான். கூட புற கட்டி குடிஞ்சதுல நிமிராம வருவன்னு எதிர்பார்த்த நீ வெள்ள புடவையில விதவ கோலத்துல வரமாட்டேன்னு விதண்டாவாதம் பண்ணிருக்க. பசகார பசங்க வீடு பூந்து தூக்கிட்டானுங்க. விதவையா இருக்கிற ஒண்ண சுமங்கலி ஆக்க போறே. நீ என்ன சுமங்கலி ஆக்குறியா? என் கழுத்துல நீ கட்டப்படுறது தானே இல்ல, அது அது எனக்கு தூக்கு கயிறு. என்ன நினைச்சாலும் நான் உனக்கு மனைவியாக மாட்டேன்டா. ஏய் சாதனா, கட்டில காலாவதி ஆயிட்டான். நீ கட்டிலோட நினைச்சுக்கிட்டு இருக்காம உன்னை தேடி வந்து என்ன சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வசந்தமா வாழ்ற வழிய பாரு. பிறப்பு இறப்பு ஒரு முறைதான். மனுஷனுக்கு கல்யாணம்ன்றது ஒரு முறைதான். தாலிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ஒரு முறைதான். கல்யாணம்னா இரு மனமும் ஒரு மனமாக்கி ஒன்னா சேர்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி ஒரு முறை எரிஞ்சு என் ராமனோட நான் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டேன். கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்டி உனக்கு மனைவியா என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, என்னை விட்டுடு. வாழ்ற காலம் கொஞ்ச காலம், அந்த காலத்துல வச்சு நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடுறேன். என்ன தயவு செஞ்சு விட்டுடு. ஏங்கல்ல இப்படி சென்டிமெண்டா பேசி சீலை போட்டா நான் என்ன கவுந்துடுவனா? இந்த ரத்னவேல் பாவ புரிய பார்க்க பரம பிதா இல்லது. ஆசைப்பட்டதை அடையிற லட்சியவாதி. ஏழு கட்டில புருஷன் செத்து போயிட்டா உடல் கட்ட ஏறுறது, கட்டில புருஷனுக்கு தான் முந்தான விரிப்புகிறது. ஏண்டி பழைய புராணத்தையே பேசி போர் அடிக்க வைக்கிறீங்க? மயிலே மயிலேன்னா அந்த மயிலே எனக்கு போடாது. நம்ம தான் புடுங்கி எடுக்கலாம். புகழாவளா அம்மா, உன்னோட சன்னிதானத்துல இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குது. இதை தட்டி கேட்க யாரும் இல்லையா? ஒழுங்கு மரியாதையா நீயா வந்தீங்கன்னா உன் கழுத்துல மாலையோட மங்களகரமா என் வீட்டுல விளக்கேத்தலாம். நானா உள்ள வந்து உன்னை அலங்கோலப்படுத்தி குட்டிச்சவராக்கி குந்த வச்சிருவேன். எப்படி வசதி? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 1 2 3. ஏன் மானத்தை காப்பாத்துறதுக்கு என் குலசாமி வந்துச்சுடா. இனிமே உங்க ஆட்டோ திண்டாட்டம் தான். ஏடி கோயிலுக்கு போன உனக்கு என்ன பேயா புடிச்சிருக்கு? சாமிங்கிற மாமிங்கிற எல்லாரும் ஓவரா பில்டப் பண்ணிட்டு வர சொல்லி சாமிய இங்கேயே இடம் பொருள் ஏவல் தெரியாம நறுபடி கொடுத்துறோம். ஏ சாமி ரொம்ப உக்கிரத்துல இருக்குடா. அது கொட்டு சத்தமும் குழவ சத்தமும் போட்டு உங்களை அழிக்காம விடாது. உங்களை காவமாக வந்துச்சு ஏ கொலுசாமி. நடந்து பாறையும்
என்னடா அப்படி பாக்குறீங்க? டேய், மாணவனே வந்தாலும் ஆதவனை சுண்டு விரலால அழிச்சிடவும் முடியாது, என்ன எவனாலையும் அழிச்சிடவும் முடியாதா. நான் சிவனின் அவதாரம்டா. என்ன ஆக்களவு அழிக்கிறோம் என்னப்பன் ஈசனால மட்டும்தான்டா முடியும். மண்ணுக்குள்ள போனவன் எப்படி திரும்பி வந்தானு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? உங்களோட ஆணவத்தையும் அதிகாரத்தையும் அழிக்கத்தாண்டா நான் மறு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். புயலா மாறி உன்னை இந்த பூமிக்குள்ள அனுப்ப போறேன்டா. ஏடா டேய், நீ என்ன மண்ணுக்குள்ள அனுப்ப போறியா? தம்பி, நீ வாயில தாண்டா சொல்லுவ, நாங்க எல்லாம் செஞ்சே காட்டுறவங்க. நீ ராகவனா இருந்தாலும் சரி, 10 தலை ராவணனா இருந்தாலும் சரி, உன்னை அழிக்க போற அரக்கண்டா. இந்த ரத்தனவேல் ரத்த சூடேறா, உன் ரத்தம் குடிக்கிற காட்டேறிடா. ஏண்டா தம்பி, கையில வீச்சல்வா வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அதை எப்படி வச்சு விளையாடுங்கிற வித்த தெரிஞ்ச வர்மல கலை கட்டுறவன்டா வேலை. நீ வர்ம கலையை கத்துற ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. உன்னை அவ்வளவு சீக்கிரம் கொல்ல மாட்டேன். உனக்கு உசுரான மதிப்பு என்னன்னு தெரிய வச்சு என்னுடைய கனவு மலையை சீக்கிரமா கட்டி முடிச்சு உனக்கு பாசமன என்னோட பாடம் ஓட்ட போறேன்டா. அதுக்கப்புறம் பங்காளியா இருந்த நாம பகையாளியா மாறி உள்ள போறத சந்திச்சு போட்டு தள்ள போறேன்டா. இந்த யுத்தத்துல வீழ்வது நீ, வீழ்த்துவது நான். இது சவாலில தம்பி. ஏன்னா வெட்டி பயல போர்க்களத்தை சந்திக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒன்னா நான் போட்டு தள்ளியே பல மாசம் ஆகுது. ஏண்டா பாடையில ஏற்றி பரலோக போன பரதேசி பஞ்சிலையிலாக பேசுற நீ. அந்த ராகவ போட்ட ஒத்த கையெழுத்த வச்சு டோட்டல் ப்ராப்பர்ட்டியை என் வசப்படுத்தி என் உரிமையை நிலை நாட்டு வந்த வெறுமையில வெட்டி கவரத்தை விட்டுட்டு சொட்டரிதையனை சந்திக்க தயாராயிடுறா. சாட்சியம் இல்லாம போட்ட கையெழுத்து சட்டத்துல செல்லுபடியாகும். நீ ஹைகோர்ட்டுக்கே போனாலும் சொத்துடைய உரிமை நான் தான் சொல்லுவாங்க. தம்பிகளா தம்பிகளா அப்படிங்க வாங்கப்பா. கூடி சீக்கிரம் என்னுடைய புதுமொழி புகுவிழாவ மிக பிரம்மாண்டமா வச்சிருக்கிறேன். அதுல நீங்களும் உங்க பாஸ், அதான் என் பங்காளி, எல்லாரும் கூட்டமா சேர்ந்து வந்து கும்மி அடிச்சுட்டு நல்லா மூச்சு முட்டை சாப்பிட்டு வாங்க. என்ன குரு, அவன் சவால் விட்டு போனா நீங்க சைலண்டா பாத்துட்டு இருக்கீங்களா? சைலண்டா இல்லடா, நாம பொண்ணு சாம்பலாங்கி மண்ணோட மண்ணா போனவன் எப்படி மறுபடியும் எடுத்து வந்தாங்க திகச்சு போய் நிக்கிறேன்டா. குரு, ஸ்பாட்லயே நம்ம கண்ணு முன்னாடி இறந்தவன் எப்படி எப்படி உயிரோட வந்திருப்பான்? ஒண்ணுமே புரியலையே குரு. அதுதான்டா எனக்கு புரியாத புதிரா இருக்கு. ஒரே மாதிரி 7 பேர் இருப்பான்னு சொல்லுவாங்களே, அப்படியெல்லாம் இருக்குமா? ஒருவேளை என் பெரியப்பா வேற பக்கம் விளையாண்டானா? அப்படியே இருந்தாலும் பாடி ஸ்ட்ரக்சரும் தாடி பிக்சரும் ஒரே மாதிரி இருக்கா? இனிமே நம்ம க்ளோஸா டீப்பா இறங்கணும். வாட்ச் பண்ணு, வாட்ச் பண்ணு, வாட்ச் பண்ணு, வாட்ச் பண்ணு, க்ளோஸா வாட்ச் பண்ணு. ராத்திரி பகல் தூங்காத, அரை போதில ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். தூக்கிடலாம் அந்த நாய. அவன் எதுக்கு வந்தான், எப்படி வந்தான் ஆராய்ச்சி பண்ண விட்டுட்டு அவன் கதையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். கரெக்ட். நமக்கு தலைவலியா இருக்கவன் தலைவியை எட்டி எடுத்துட்டு தலைப்பு செய்தியை நியூஸ் மாதிரி பண்ணணும். அவன் ஒத்த உசாபத்தை எடுத்தா பத்தாடா, குடும்பத்தில் இருக்கிற மொத்த
உசிரியை எடுக்கணும். உயிர் பயத்துல அவன் துடிக்கணும். அத்தனை பெரிய பாடியில எத்தனைடா அவன் குடும்பத்துக்கு அத்தனை பேரை கொலை பண்றதுக்கு 4 நேரம் மட்டும் குடிச்சு கொடுங்க. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வரேன். ஏய், நம்ம அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு மரண இடியா இறங்கணும். இன்னையிலிருந்து நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்.